இன்றைக்கு வருகிற சிறார் இலக்கியங்கள் அனைத்திலுமே ஜங்குமங்கு, டங்கு டங்கு, சியானுடன் பியான் என்கிற சொற்றொடரில் தான் தலைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த புத்தகத்தில் 25 கதைகள் இருக்கிறது. எந்த கதைகளும் ஜங்மங் தன்னன் என்றாலும் எந்த சொல் உரையாடலும் இந்த புத்தகத்தில் இல்லை தோழர்களே. இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வரியும் பள்ளி குழந்தைகள் சார்ந்தே இருக்கிறது. பள்ளி குழந்தைகளை எழுப்பிய குரல்களாகவே இருக்கிறது, அவர்களுடைய உரையாடலாகவே இருக்கிறது. அதை சரியான போக்கில் கொண்டு செலுத்துகிற ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக அவர் விளங்குகிறார். இன்றைக்கு நிறைய சிறார் இலக்கியங்களில் பல வகை நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் பள்ளி நூலகத்தில் கிட்டத்தட்ட 1500 நூல்களுக்கு மேல் சிறார் இலக்கியம் இருக்கிறது. ஆனால் அந்த சிறார் இலக்கியங்களை விட இந்த சிறார் இலக்கிய நூல் மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது. கலந்திருக்கிற அனைவருக்கும் தாய் தமிழ் பள்ளியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட்டி 16 அடி பாய்ந்திருக்கிறது, என்னால் 4 அடி கூட பாய முடியாது என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை மதிப்புரை வழங்குவதற்காக ஆசிரியர் நந்தகோபால் அவர்கள் வருவதாக இருந்தது. அவர் வராத காரணத்தால் அந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்று 12 மணிக்கு. ஆகவே நான் புத்தகத்தை வாசிக்கவில்லை என்று சொல்ல மாட்டேன், புத்தகத்தை முழுமையாக வாசித்திருக்கிறேன். இன்றைக்கு நிறைய சிறார் இலக்கியங்களில் பல வகை நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் பள்ளி நூலகத்தில் கிட்டத்தட்ட 1500 நூல்களுக்கு மேல் சிறார் இலக்கியம் இருக்கிறது. ஆனால் அந்த சிறார் இலக்கியங்களை விட இந்த சிறார் இலக்கிய நூல் மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது. பெரியவர்களுக்கு குழந்தைகளை மையப்படுத்தி ஒரு செய்தியை சொல்லி அதை பெரியவர்கள் படிக்கிற நூலாகத்தான் சிறார் இலக்கியம் என்று இன்றைக்கு பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் பள்ளியில் நடந்த குழந்தைகளின் உரையாடலை, பள்ளி மாணவர்கள் தன்னோடு உரையாடிய உரையாடல்களை அழகிய எழுத்து நடையில் இதை பதிவு செய்திருக்கிறார் மகேஸ்வரி அவர்கள். அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, இன்றைக்கு வருகிற சிறார் இலக்கியங்கள் அனைத்திலுமே ஜங்குமங்கு, டங்கு டங்கு, சியானுடன் பியான் என்கிற சொற்றொடரில் தான் தலைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த புத்தகத்தில் 25 கதைகள் இருக்கிறது. எந்த கதைகளும் ஜங்மங் தன்னன் என்றாலும் எந்த சொல் உரையாடலும் இந்த புத்தகத்தில் இல்லை. அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். சாய் கிருபாவின் ஓய்வு நேரம். நாம் ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சிறு உரையாடலை கதையாக சொல்லி இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார். இந்த சாய் கிருபாவின் ஓய்வு நேரம் 16வது கதையாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அந்த கதையின் படம்தான் இந்த புத்தகத்தின் அட்டைப்படமாக வந்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு நேர்த்தியான படம். ஏதோ ஒரு கார்ட்டூனை போட்டு புத்தகத்தின் அட்டைப்படமாக போடுவதை விட அந்த கதையினுடைய படத்தை, அதுவும் மிக நேர்த்தியாக ஒரு ஓவியத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஓவியம் கூட எனக்கு பிடித்திருக்கிறது. ஒரு இயற்கை சூழலில் நேரில் பார்த்து வரைய வேண்டும் என சொல்லுகிறது இந்த ஓவியம். தோழர் நிதர்சனா அவர்களின் மகன் ராமமூர்த்தி அவர்கள் எங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓவிய பயிற்சி சொல்லுகிற பொழுது எங்கள் ஆசிரியர்களை கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொன்னார், நான் ஓவியக் கல்லூரியில் சேரும்போது பேராசிரியர் அவர்கள் என்னை அங்கே ஒரு நாய் படுத்திருக்கிறவாரு, அதை போய் வரைஞ்சிட்டு வான்னு சொன்னார், அதை பார்த்து வரைஞ்சிட்டு வான்னு சொன்னார். ஆக நாய் எப்படி படுத்திருக்கிறது என்று உற்று நோக்க வேண்டும் என்று அந்த செய்தியின் மூலமாக அவர் சொல்லுகிறார். நாயை பார்த்து நான் வரைந்து வந்தேன், சரி என்று எனக்கு கல்லூரியில் இடம் கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு ஓவியம் என்பது நேரில் பார்த்து அதன் உருவம் எப்படி இருக்கிறது, வடிவம் எப்படி இருக்கிறது, எந்த வண்ணத்தில் இருக்கிறது, எந்த வண்ணம் அதற்கு கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று
பார்த்து வரைய வேண்டும் என சொல்லுகிற இந்த ஓவிய படம் தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதை தேர்வு செய்த நூலாசிரியருக்கு நான் நன்றி கலந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய குறிப்பிடுத்து வந்தேன். ஆனால் பாரதிவாசனின் வேண்டுகோளை உள்வாங்கி சிறியதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தின் அகனி பதிப்பகம் தான் வெளியிட்டு இருக்கிறது. அதன் பொறுப்பாளர் மு. முருகேஷ் அவர்கள் தனது முன்னுரையில் சொல்லுகிறார், இந்த கதைகளின் மூலமாக அவர் படைப்பாளிகளை உருவாக்குகிறார் என்று. அது 100க்கு 100 உண்மை. இந்த புத்தகத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அதற்கடுத்த அணிமுறையில் நிசாரிதான் சொன்னார், லஜீரா நிசாதன் நினைக்கிறேங்க. அவர் சொல்லுகிறார், உற்று நோக்கும் திறனை இந்த புத்தகம் குழந்தைகளுக்கு வழங்குகிறது என்று சொல்லுகிறார். உற்று நோக்கும் குரல். இவர் இந்த புத்தகத்தில் குழந்தைகளின் வாய்மொழியை, குழந்தைகளின் உரையாடலை எந்த விதமான குழந்தைகள் உரையாடலை மிக அழகாக சொல்லுகிறார். நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் போதே ஒரு பாரதி ராஜாவை நீங்கள் உணர முடியும். காட்சி வடிவங்களாக நம் கண் முன்னே தோன்றுகிறது. அந்த அளவிற்கு எழுத்துக்கு முதன்மை கொடுத்து எழுதியிருக்கிறார் மகேஸ்வரி அவர்கள். மலையை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த மலையை பற்றி எழுதியிருக்கிற பொழுது எங்கள் பள்ளியிலே பாடுகிற மலையே மலையே வா வா மகிழ்வு எள்ளி தாத்தா, தாளில் கப்பல் விட வேண்டும், தரையை அது போய் தொட வேண்டும் என்று நாங்கள் பாடுகிற பாடல் எங்கள் பள்ளியில் இருக்கிற அந்த நினைவுகளை ஊட்டுகிறது. இது எல்லா ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். இதை படிக்கும் போது தங்கள் பள்ளி அனுபவங்களை அவர்கள் வாசிப்பார்கள். நாங்களும் எங்களுக்கு பிடித்தவை என்று 5-6 குழந்தைகள் தங்களுக்கு பிடித்தவற்றை சொல்லுகிறார். அதை பதிவு செய்திருக்கிறார். கோழியை வைத்து குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிற ஒரு செய்தியை ஒரு குழந்தை பதிவு செய்கிறது. அதுபோலவே எங்கள் பள்ளியிலும் ஒரு பாடல் இருக்கிறது. கொக் கொக் கோழிபால் குண்டையாட்டும் சேவர்பால் கொக் கொக் என்று கூவி குஞ்சை அழைக்கும் அழகைப்பார், குஞ்சை தூக்க பருந்து வந்தா கொத்தி விரட்டும் வீரம்பார் என்று மிக அழகாக எங்கள் பள்ளியிலே ஒரு பாடல் இருக்கிறது. அதை நினைவூட்டுகிறது இந்த கொக் கொக் பாடல். இப்படியும் இசை கேட்கலாம் என்று ஒரு தலைப்பில் ஒரு குழந்தை எதையெல்லாம் பார்க்கிறதோ அதையெல்லாம் இசைக்கிறது. ஒளிவாங்கியை தட்டும் போது டக் 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 என்று குழந்தை சொல்லுகிறது. சாலையில் நடந்து போகும்போது நாம் நடக்கிற தடத்தின் ஓசையை அது பதிவு செய்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் இசை இருக்கிறது என்று ஒரு குழந்தை பதிவு பண்ணுகிறது. ஆசிரியர் பதிவு பண்ணவில்லை, குழந்தை பதிவு பண்ணுகிறது. அந்த செய்தியை இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், செவ்வருமை என்ற தொடரில் கதையை கேட்க, அந்த கதையை படிக்கிற பொழுதே நம் செவ்வரும்பு எப்படி மேலே ஏறுகிறது, எப்படி கீழே இறங்குகிறது, அது என்ன செய்கிறது என்றெல்லாம் நாம் நேரில் பார்ப்பது போல அதை பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு கட்டுரைக்குள்ளும் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார், ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். கேள்வியை தூண்டுகிற, ஏன் எதற்கு என்று குழந்தைகளை கேள்வி கேட்க தூண்டுகிற ஒரு பாணியை இவர் செய்திருக்கிறார். உனக்கு தருவேன் என்கிற ஒரு தொடரில் ஒரு குழந்தை முகத்தில் பவுடர்களை அப்பிக்கொண்டு பேயை போல வருகிறது. இன்னொரு குழந்தை பயந்து போய் அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொள்கிறது. அதில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த தந்தை விளக்குகிறார். இப்படியான குழந்தைகளுக்கு இருக்கிற இயல்பான அந்த பய உணர்வை எப்படி போக்குவது என்கிற ஒரு செய்தியை குழந்தை சொல்ல அதை இவர் மெருகூட்டி எழுதியிருக்கிறார். இதை படிக்கிற பொழுது நமது பிரபாகரன் தோழர் அவர்கள் அச்சமில்லை என்கிற ஒரு குறும்படத்தில் இதே போன்று குழந்தையை பேயாக காட்சிப்படுத்தி அதில் ஒன்றுமில்லை என்ற ஒரு குறும்படத்தை விளக்குவார். இந்த இதை படிக்கும்போது எனக்கு அது நினைவுக்கு வந்தது. செப்புக்குளம் பளபளக்கிற ஒரு மேஜிக்கை பாட்டி செய்து காட்டுகிறார். அதை போலவே குழந்தை எப்படி
இந்த மேஜிக் நடைபெறுகிறது என்ற கேள்வியோடு தனது கேள்வியை எழுப்புகிறது. ஒரு சைக்கிளை எடுத்து தந்தை கீழே போட்டு விடுகிறார். சைக்கிள் வளைந்து போகிறது. அந்த தந்தையின் குழந்தை, நான் அந்த சைக்கிளை சரி செய்து விடுவேன் என்று சொல்லுகிறது. நீ எப்படி சரி செய்வாய் என்று எல்லோரும் வினா எழுப்புகிறார்கள். அடுத்த நாள் குழந்தை அந்த மிதிவண்டியை எடுத்து ஓட்டுகிறது. திரும்ப அடுத்த நாள் ஓட்டுகிறது. தந்தைக்கும் அம்மாவுக்கும் ஆச்சரியம் எப்படி என்று. ஓட்டியே அதன் பக்கத்திற்கு தன்னை மாற்றிக் கொள்கிறான் குழந்தை. ஒரு பக்கம் வண்டி இழுக்கிறது. வண்டி இழுப்பதை அதற்கான போக்கில் சென்று ஓட்டி பழகுகிறான் குழந்தை, ஓட்டி விடுகிறான் குழந்தை. அந்த செய்தியை மிக அழகாக, நாம் முயற்சித்தால் முடியாதது எதுவுமில்லை என்பதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் மகேஸ்வரி அவர்கள். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இவர் இருக்கிறார். உனக்கு எப்படி தெரியும்? அவரை பார்த்துவிட்டு மேடையிலே புகழ்ச்சிக்காக இது சொல்லுகிறாயா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை தோழர்களே, இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வரியும் பள்ளி குழந்தைகள் சார்ந்தே இருக்கிறது. பள்ளி குழந்தைகளை எழுப்பிய குரல்களாகவே இருக்கிறது. அவர்களுடைய உரையாடலாகவே இருக்கிறது. அதை சரியான போக்கில் கொண்டு செலுத்துகிற ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக அவர் விளங்குகிறார். தொண்டை இதற்கு மேல் ஒத்துழைக்கவில்லை என்பதால் செய்திகளை சுருக்கிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க.